வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற அந்த மாபெரும் மாற்றங்களை பற்றி தான் நான் இப்போ விலாவாரியாக சொல்ல போகிறேன். குறிப்பாக எஸ் அப்படிங்கிற எழுத்தில் தொடங்குகிற பெயர் கொண்ட ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் 3 மிகப்பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகுது. இதை யார் நினைச்சாலும், ஏன் அந்த கடவுளே நேரில் வந்து நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வலுவான கிரக அமைப்புகள் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷங்களாகவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ துரோகங்கள், பணக்கஷ்டம் மனக்கஷ்டம்னு எல்லாத்தையும் தனி ஆளாக நின்று சமாளிச்சுட்டு வரீங்க. யாருக்காகவோ நீங்கள் நல்லது செய்ய போய் கடைசியில் நீங்கள் தான் அங்கே கெட்டவங்களாக நின்றுருப்பீங்க. நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, நம்ம நேரம் எப்போத்தான் மாறும், ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம நேரம் எப்போத்தான் அழுதுருப்பீங்க. பல ராத்திரிகள் தூங்காமல் கண்ணீர் இருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறாலையும் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனால் அந்த இருண்ட காலம் எல்லாம் முடிவுக்கு வர நேரம் நெருங்கிடுச்சு. உங்களுக்கான உண்மையான விடிவெள்ளி நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் பிரகாசமாக உதிக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே ரொம்ப நேர்மையானவங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச சுத்தமாக தெரியாதவங்க. பட்டார்னு முகத்துக்கு நேராக உண்மையை பேசிடுவீங்க. இதனாலேயே உங்களை சுற்றி எப்போவுமே எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் பணத்தை விட பாசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஆனால் அந்த பாசமே உங்களுக்கு பல நேரங்களில் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க ஏராளம். நீங்கள் உயிரை கொடுத்து உதவி செஞ்சவங்க எல்லாம் இன்றைக்கி உங்களை திரும்பி கூட பார்க்காம போயிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி உங்கள் மனசு ரொம்பவே காயப்பட்டு கிடக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட கிரகங்கள் இப்போ ஒன்று சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்கள் மனசில் ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். அது யார்? அந்த எஸ் எழுத்தில் தொடங்குகிற நபர். அவரால் எனக்கு அப்படி என்ன பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக யோசிக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. அந்த நபர் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை இனிமேல் புதுசாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற ஒருத்தராக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப நிச்சயம், இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழையிற அந்த நொடியிலிருந்து எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நல்ல விதமாக வரப்போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் இப்போ ஒன்றொன்னா உங்கள் கண் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் மேலே விழுந்த வீண்பலிகள் எல்லாம் அடியோடு நீங்கி நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு ஆணித்தரமாக நிரூபிக்க போகிறீங்க. உங்களை ஏளனமாக பார்த்து தூக்கி போட்டு மிதித்தவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து ராஜநடையோடு வாழ போகிறீங்க. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற அந்த 3 சம்பவங்கள் சாதாரணமான சம்பவங்கள் கிடையாது. உங்கள் தலைவிதியையே ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்க போகிற மாபெரும் சம்பவங்கள். இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டு நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக உள்வாங்கி கேளுங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு முன்னெச்சரிக்கையும் கூட, அதே சமயம் உங்களுக்கான ஒரு பெரிய வரப்பிரசாதமும் கூட. நீங்கள் இப்போ ஒரு இருட்டான குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டு வழி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வில் இருப்பீங்க. சுற்றி முற்றி பார்த்தாலும் எங்கேயும் ஒரு சின்ன வெளிச்சம் கூட தெரியலையே, யாரும் நமக்கு உதவி செய்ய வரலேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு நடக்க போகிற கிரக மாற்றங்கள் அந்த குகையோட முடிவுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்களை ஆட்டி நேரம் கொஞ்சமாக விலகி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச ஆரம்பிக்க போகுது. இது ஏதோ சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்கிற வார்த்தைகள் கிடையாது. கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகுது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் மூலமாக கிடைக்க போகிற முதல் பெரிய சம்பவம் உங்கள் பொருளாதாரத்தை தலைகீழாக மாற்றி போட போகுது. வரும் இந்த ஒற்றை வார்த்தைக்காக நீங்கள் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கை கெட்டினது வாய் எட்டலன்னு பல தடவை கதறி எழுதிருப்பீங்க. ஒரு சின்ன தேவைக்கு கூட அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும்.
ஆனால் இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், இல்லை தொழிலில் கிடைக்க போகிற ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கலாம். முடங்கி கிடந்த உங்கள் வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கைவிட்டு போன பணம், உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க தானாக கொண்டு வந்து உங்கள் காலில் விழுந்து கொடுக்குற அளவுக்கு நிலைமை மாறும். அந்த அளவுக்கு பணவரவு உங்களுக்கு பல வழிகளில் இருந்து கொட்டப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. அதிர்ஷ்டம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை சுற்றி இருக்கிற கூட்டமும் அதிகமாகும். நேற்று வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு உங்கள் சொந்தக்காரங்க மாதிரி வந்து ஒட்டிப்பாங்க. ஆனால் அந்த எஸ் எழுத்து நபர் இவங்க எல்லாரில் இருந்தும் ரொம்பவே வித்தியாசமானவராக இருப்பார். அவர் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு ஆணிவேராக இருந்து செயல்படுவார். அவர் யாருன்னு உங்களால் இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது இவர் தான் அந்த நபர் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லும். அவரை நீங்கள் அடையாளம் கண்டுக்கிற அந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையோட பொற்காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். சிலர் நினைப்பாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே என்ன புதுசாக சாதிக்க போகிறோம்னு. ஆனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வயசு ஒரு தடையே கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பை இத்தனை நாளாக சுற்றி இருந்தவங்க தண்ணி ஊற்றி அணைக்க பார்த்தாங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் அந்த நெருப்பு ஒரு பெரிய எரிமலையாக வெடித்து சிதறப்போகுது. உங்கள் திறமை என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு அறிவாளி அப்படிங்கிறத இந்த உலகம் ஆச்சரியமாக பார்க்க போகுது. உங்களை ஒதுக்கின இடத்திலேயே உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகிற 2வது மாபெரும் சம்பவம் நடக்கப் போகுது. இதை நினைக்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. அந்த அளவுக்கு உங்கள் மதிப்பும் மரியாதையும் 4 மடங்கு உயரப்போகுது. உங்கள் மரியாதையும் அந்தஸ்தும் 4 மடங்கு உயரப்போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது எப்படி நடக்கப் போகுதுன்னு இப்போ ரொம்ப கவனமாக கேளுங்க. இத்தனை வருஷமாக உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே உங்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு சுப காரியம்னா உங்களை கூப்பிடக்கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. உங்கள் கிட்ட பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசி இருப்பாங்க. ஆனால் அந்த எஸ் எழுத்து நபர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்போ அவ்வளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையால் நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க. உங்களை தூக்கி எறிஞ்ச அதே சொந்தக்காரங்க உங்கள் வீட்டு வாசலில் வந்து காத்து கிடக்க போகிறாங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா? அவங்க ஏங்க போகிறாங்க. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக வட்டி முதலுமாக சேர்த்து வச்சு சவுக்கடி கொடுக்க போகிற நேரம் இது. எஸ் எழுத்து நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பாளனாகவும் இருக்க போகிறார். நீங்கள் எந்த இடத்துல சறுக்கி விழுந்தீங்களோ அதே இடத்துல உங்களை கை தூக்கி விட போகிறார். உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் மேலே வீண் பழி சுமத்தினவங்க முகத்திரை எல்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்து கிளிய போகுது. இவன் அவ்வளவுதான், இவளால் இனிமே வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாதுன்னு உங்கள் முதுகுக்கு பின்னாடி நக்கலாக சிரித்தவங்க எல்லாம் இப்போ வாயை அடைச்சி போய் சிலையாக நிற்க போகிறாங்க. உங்கள் உண்மையான குணம் என்ன, நீங்கள் எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முழுசாக தெரிய போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காமல் போச்சோ அவங்களே உங்களை தேடி வந்து தப்பு பண்ணிட்டோம்னு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் நடக்கப் போகுது. இதெல்லாம் நிஜமாகவே நடக்குமான்னு நீங்கள் கொஞ்சம் லேசாக சந்தேகம் படலாம். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற கிரக சுழற்சி இதை யார் தடுத்தாலும் நடக்க வைக்க போகுது. பணமும் வந்துருச்சு, மரியாதையும் வந்துருச்சு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு நிரந்தரமான நிம்மதி வேண்டாமா? எத்தனையோ ராத்திரிகள் தூக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்கள் மனசை அரிச்சிக்கிட்டே வந்திருக்கும். நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ, நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒரு பெரிய பயம் உங்களுக்குள்ள ஊசலாடிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நாளாக தீராத உடம்பு கோளாறுகள் இருந்திருக்கும். மாத்திரை மருந்துன்னு பணத்தை தண்ணியாக கொட்டி அழுதி இருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டி நிம்மதியாக ஒரு வாய் சோறு சாப்பிடக்கூட முடியாமல் தவிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களை பாடாப்படுத்தின அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான முடிவு கட்டப்போகிற அந்த 3வது மிகப்பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? அதை நீங்கள் கேட்கும் போதே
உங்கள் கண்ணில் கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு உங்கள் மனசில் இத்தனை வருஷமாக அழுத்திக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய பாரத்தை இறக்கி வைக்க போகிற ஒரு மாபெரும் அதிசயத்தை அந்த எஸ் எழுத்து நபர் உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த மூன்றாவது சம்பவம் வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் இத்தனை வருஷமாக இருந்த அத்தனை இருளையும் விலக்கி ஒரு பிரகாசமான ஒளியை கொண்டு வரப்போகிறது தான். உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள், தப்பாக புரிஞ்சிட்டு போனவங்க எல்லாமே ஒன்று சேர போகிறாங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பெரிய விரிசல்கள் எல்லாம் சரியாகி மறுபடியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. உங்களை படுத்தி எடுத்த அந்த தீராத நோய் நொடிகள் எல்லாம் காற்றுல கரையிற மாதிரி மாயமாக மறைய போகுது. அந்த எஸ் எழுத்து நபர் உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலத்தை கொடுப்பார். பல வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு நீங்கள் ரொம்ப நாளாக இழந்த நிம்மதியை திரும்பவும் முழுசாக அனுபவிக்க போகிறீங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கனவுல கூட நினைக்காத விஷயங்கள் எல்லாம் கண் முன்னாடி நிஜமாக நடக்கும்போது இது உண்மையாக இல்லை, நாம் ஏதோ மாய உலகத்தில் இருக்கோமான்னு நீங்களே உங்களை கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு அந்த எஸ் எழுத்து நபர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்த போகிறார். நீங்கள் செஞ்ச தான தர்மங்களும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செஞ்ச உதவிகளும் இப்போ உங்களுக்கு புண்ணியமாக மாறி வந்து நிற்குது. இத்தனை நாளாக நீங்கள் வடித்த கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் இப்போ ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகிறார். அந்த பரிசு தான் இந்த எஸ் எழுத்து நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த 3 மாபெரும் சம்பவங்கள். யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற இந்த நல்ல மாற்றங்களை முழு மனசோட ஏற்றுக்க நீங்கள் தயாராகுங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருப்பீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை ரொம்ப சுலபமாக எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கப் போகுது. அந்த எஸ் எழுத்து நபர் உங்களுக்கு வெறும் வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கைப்பிடிச்சு கூட்டு போகிற ஒரு ஆசானாவும் இருக்க போகிறார். அவர் சொல்கிற சின்ன சின்ன ஆலோசனைகள் கூட உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. உங்களை சுற்றி இருந்த கெட்ட அதிர்வுகள் எல்லாம் மொத்தமாக விலகி சுபகாரியங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளாக தடைப்பட்ட கல்யாண காரியங்கள், குழந்தை பாக்கியம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். இவ்வளவு நல்லது நடக்கும்போது நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிற அந்த துரோகிகள் சும்மா இருப்பாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வயிற்றெரிச்சல் படுற கூட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகத்தான் செய்யும். ஆனால் இப்போது கிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்கிறதுனால அவங்களால உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது. நீங்கள் போகிற பாதையில் எத்தனையோ தடங்கல்களை ஏற்படுத்த பார்ப்பாங்க. ஆனால் அந்த எஸ் எழுத்து நபர் ஒரு பெரிய மலை மாதிரி நின்று உங்களை காப்பாற்றுவார். அவர் கொடுக்க போகிற தைரியம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் தவிடு பொடியாக்கிடும். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட வழிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய மருந்து தடவுற மாதிரி இனி வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அமையப்போகுது. நிறைய நேரம் நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து எனக்குன்னு யாருமே இல்லையே, நான் எவ்வளவோ உண்மையாக இருந்தோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு நினச்சி கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்கள் கண்ணீருக்கு இனிமே வேலையே கிடையாது. ஏன்னா உங்கள் உண்மையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்க வேணும்னா உங்களை மறந்துருக்கலாம். ஆனால் அந்த இயற்கை அது என்றைக்குமே மறக்காது. அதோட மொத்த பலனையும் இப்போ இந்த எஸ் எழுத்து நபர் மூலமாக உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் இனிமே தொடங்க போகுது. நினைச்ச காரியம் எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடிய போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்களே ரொம்ப ஆச்சரியமாக உணர்வீங்க. முக்கியமாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது சாதாரண ஒரு அதிர்ஷ்டம் கிடையாது. இது உங்கள் தலைவிதியை மாற்றி எழுத போகிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் இந்த பொன்னான நேரத்தை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும். யாருக்கிட்டையும் உங்கள் மனசில் இருக்கிற திட்டங்களை முன்கூட்டியே சொல்லிடாதீங்க. குறிப்பாக உங்கள் குடும்ப விஷயங்களை 3வது மனுஷங்க கிட்ட பகிர்ந்துக்கிறத அறவே தவிர்த்துடுங்க.
அந்த எஸ் எழுத்து நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது அவரை முழுமையாக நம்புங்க. அவர் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. அவர் உங்களை கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிக்கு கூட்டிகிட்டு போவார். இத்தனை நாளாக இருட்டில் தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்களை புண்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப கம்பீரமாக வாழ போகிறீங்க. இப்போது உங்கள் மனசில் ஒரு நிம்மதி வந்திருக்கும். ஆனால் அதே சமயம் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த நல்ல பெயர் இந்த அதிர்ஷ்டம் வந்ததும் கெட்டு போயிருமான்னு ஒரு சின்ன பயமும் உங்களுக்குள்ளே எட்டி பார்க்கும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எப்போவுமே மற்றவங்க தப்பாக பேசுவாங்களோ ரொம்ப யோசிப்பீங்க. அந்த கவலை இனிமே உங்களுக்கு வேண்டாம். இந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நியாயமான வழியில் தான் வரப்போகுது. நீங்கள் குறுக்கு வழியில் போய் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் நேர்மைக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய அங்கீகாரமாக தான் இது அமையப்போகுது. உங்களை தப்பாக நினச்சவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்போது அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உங்ககிட்ட பேச தயங்குவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஆளுமை ரொம்ப பிரம்மாண்டமாக வளரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா சொந்த வீடு கட்டணும் இல்லை, ஒரு நல்ல நிலம் வாங்கணும்னு பல வருஷம் நீங்கள் சேர்த்து வச்ச காசு மொத்தமாக இதில் ஏதோ ஒரு தடையால் அந்த காரியம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். அந்த கனவு இப்போ நினைவாக போகுது. இந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு நேரடியாக பண உதவி செய்யலைனா கூட அவர் காண்பிக்க போகிற ஒரு சரியான வழி உங்களுக்கு பெரிய அளவில் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த சொந்த வீடு கனவு ரொம்ப சீக்கிரமே கைக்கூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் உங்கள் வீடு அமைய போகுது. அந்த வீட்டில் நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அர்த்தம் கிடைச்ச மாதிரி ஒரு அலாதியான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசி வாழ போகிற அந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. சில பேர் தொழிலில் பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்து கடன் வலையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. காலையில் விடிஞ்சா கடன் கொடுத்தவங்க வந்து வீட்டு முன்னாடி நிற்பாங்களாம எத்தனையோ நாள் தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. அந்த நிலைமையெல்லாம் இப்போ அடியோடு மாறப்போகுது. நீங்கள் வாங்கின கடனை எல்லாம் அடைக்கிற அளவுக்கு உங்கள் வருமானம் பல மடங்கு பெருக போகுது. இந்த எஸ் என்கிற நபர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு புதிய தொழில் வாய்ப்பு இல்லைன்னா வியாபாரத்தில் கிடைக்க போகிற ஒரு பெரிய முன்னேற்றம் உங்கள் கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாயமாக மறைய வைக்கும். இனிமே நீங்கள் யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே வராது. உங்களை நம்பி இருந்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலைமை ரொம்பவே உயர்ந்து நிற்க போகுது. அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்திலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்பட்டுட்டு மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு சரியான மருத்துவ ஆலோசனை இல்லைன்னா ஒரு நல்ல மருத்துவரோட அறிமுகம் உங்கள் உடம்பில் இருந்த அத்தனை வியாதிகளையும் குணமாக்க போகுது. உடம்பில் ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் பிறக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. மனசில் இருந்த பயம் எல்லாம் விலகி இனிமே ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரப்போகுது. இந்த ஆரோக்கியமே உங்களை அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி ரொம்ப வேகமாக ஓட வைக்கும். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தயங்கவே மாட்டீங்க. உங்கள் தட்டில் இருக்கிற சாப்பாட்டை கொண்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பட்டினி கிடக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வருமோ உங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. யாருமே உங்களை புரிஞ்சுக்காத ஆளுங்கள்லாம் இத்தனை நாளாக உங்களை சுற்றி இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த எஸ் எழுத்தில் தொடங்குகிற நபர் உங்கள் உண்மையான குணத்தை இந்த உலகத்துக்கு ஆணித்தரமாக தெரிய வைக்க போகிறார். நீங்கள் மற்றவங்களுக்காக செஞ்ச தியாகங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அர்த்தம் கிடைக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இருந்த ஏக்கம் எல்லாம் முழுசாக தீர்ந்து ஒரு பெரிய ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உங்கள் குலதெய்வத்தோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தான். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே அந்த கடவுள் உங்களுக்கு வச்ச ஒரு பெரிய பரீட்சை. அந்த பரீட்சையில் நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே ஜெயிச்சிட்டீங்க. அதனால தான் உங்கள் குலதெய்வமே இந்த எஸ் எழுத்து நபரை ஒரு தூதனாக உங்கள் வாழ்க்கையில் அனுப்பி வைக்க போகுது. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற இந்த கிரக சுழற்சிகள்
உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளி போன ஒரு பெரிய சுப காரியத்தை கடகடவென நடத்தி வைக்க போகுது. குறிப்பாக கல்யாணமாகி பல வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு அந்த கடவுளே நேரில் வந்து வரம் கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான செய்தி உங்கள் வீட்டை தேடி வரப்போகுது. தொட்டில் சத்தம் கேட்டு உங்கள் வீடு முழுசும் சந்தோஷம் பொங்க போகுது. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி, ரொம்ப நாளா பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த நேரம் ஒரு உண்மையான வசந்த காலம்தான் சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாக நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது. இவன் அவ்வளவுதான், இவனால் வாழ்க்கையில் எந்திரிச்சு வரவே முடியாதுன்னு உங்களை ஏளனமாக பேசினவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய அதிகாரத்தோடு போய் கம்பீரமாக உட்கார போகிறீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் உங்கள் திறமைக்கும் கிடைக்க வேண்டிய முழு அங்கீகாரமும் அந்த இடத்துல கிடைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கின இடத்துல இருந்தே உங்களை தேடி ஆட்கள் வரப்போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் தலைவிதி ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது. இந்த 3 மிகப்பெரிய சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, எல்லாமே நல்லபடியாக நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்கிற கூட்டம் மறுபடியும் உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நெருங்கி வர பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. உங்கள் எதிர்கால திட்டங்களை பற்றியோ இல்லை, உங்கள் கைக்கு வரப்போகிற பணத்தை பற்றியோ யாருக்கிட்டேயும் வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. ரொம்ப அமைதியாக இருந்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்கள் அமைதி தான் உங்கள் எதிரிகளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியாக இருக்க போகுது. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மையை மட்டும்தான் கொடுக்க போகுது. அதனால் முழு தைரியத்தோடு இருங்க. தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் எப்போவுமே சாமி பக்தி ரொம்ப அதிகம் உள்ளவங்க. என்னதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கடவுளை திட்டுவீங்களே தவிர அவரை கும்பிடாமல் இருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு எல்லாம் இப்போ மொத்தமாக பலன் கிடைக்க போகுது. அந்த எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் மூலமாக நடக்க போகிற மாற்றங்கள் வெறும் உலகத்தில் கிடைக்கிற காசு பணத்தோடு நின்று போகிறது கிடையாது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்த போகுது. இத்தனை நாளாக நாம் ஏன் இப்படி முட்டாள்தனமாக எல்லாரையும் நம்பினோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானம் உங்களுக்கு பிறக்க போகுது. இனிமே எப்பேற்பட்ட மனுஷனையும் அவங்க முகத்தை பார்த்த உடனே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எடை போடுற அளவுக்கு ஒரு பெரிய வித்தை உங்களுக்கு கைவரப்போகுது. இது அந்த இறைவனே உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய வரம்னு தான் சொல்லணும். உங்களுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற நிறைய திறமைகளை நீங்களே இன்னும் முழுசாக உணர்ந்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்தவங்களுக்காக உழைச்சி உங்களுக்காக நீங்கள் எதையுமே செஞ்சுக்கலை. அந்த எஸ் எழுத்து நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே உங்கள் திறமையெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். உதாரணமாக, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வேலை செய்யணும்னு நினச்சி அதுக்கு சரியான ஆட்கள் அமையாமையோ இல்லை சரியான வாய்ப்பு கிடைக்காம முடங்கி போய் உட்கார்ந்துருப்பீங்க. அந்த முடங்கி போன காரியத்தை தூசு தட்டி எடுத்து மறுபடியும் ரொம்ப வேகமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே துலங்க ஆரம்பிக்கும் போது உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாம் வாய் பிளந்து நிற்க போகிறாங்க. இது எப்படி இவளால் முடிஞ்சது, நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் தானே இருந்தார் அப்படின்னு ஊரே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகுது. முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பெரிய மனக்கசப்புகள் எல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். எத்தனையோ குடும்பங்களில் சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே பேசாமல் இருப்பாங்க. சில பேர் பிரிஞ்சு கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, தப்பாக புரிஞ்சிக்கிட்டு போனவங்க எல்லாம் உங்கள் நல்ல மனசை புரிஞ்சிக்கிட்டு திரும்ப வரப்போகிறாங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய பாலமாக இருக்க போகிறார். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல சுப செய்தி உங்கள் வீட்டு வாசப்படியை தேடி வந்து நிற்க போகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சி உங்கள் சந்ததி ரொம்ப சிறப்பாக வளரப்போகுது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான். இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது உங்கள் மனசு ரொம்பவும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும். அப்போ நாம் யாருக்கிட்டையாவது இதை பற்றி சொல்லணும்னு தோணும். அந்த தப்பை மட்டும் எக்காரணம் கொண்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா உங்களை சுற்றி எப்போவுமே கண்ணுக்கு தெரியாத சில எதிரிகள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த கூட்டத்துக்கிட்ட போய்
உங்கள் திட்டங்களை சொன்னீங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையும் வெளியே காட்டிக்காமல் ரொம்ப அமைதியாக இருந்து சாதிக்க பழகுங்க. அந்த எஸ் எழுத்து நபர் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களை எந்த பாதையில் கூட்டிகிட்டு போகிறாரோ அந்த பாதையில் முழு நம்பிக்கையோடு நடங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே ஏறுமுகம்தான். உங்களுக்கு தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாக போகுது. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற மாற்றங்கள் ஏதோ திடீர்னு வானத்திலிருந்து குதிக்க போகிறது கிடையாது. இது எல்லாமே நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு கிடைக்க போகிற பலன்தான். பல நேரம் நீங்கள் நினச்சிருப்பீங்க, நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? கடவுள் கண்ணை மூடிட்டு இருக்காரா அப்படன்னு பல நாள் சாமி கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த கடவுள் உங்களுக்கான கணக்கை ரொம்ப சரியாக எழுதி வச்சிருக்கார். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவன் செஞ்சு ஏமாந்து போனீங்களோ அவங்க மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் இப்போ இந்த எஸ் எழுத்து நபர் மூலமாக உங்களுக்கு மொத்தமாக வந்து சேரப்போகுது. இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது உங்கள் கர்ம வினைகளை எல்லாம் சுக்குநூறாக உடைச்சி எரிய போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு மொத்தமாக விலகி இனிமே நீங்கள் தொட்டது எல்லாம் ஜெயமாக போகுது. இனிமே நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காகவும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா உங்களோட தன்னம்பிக்கை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போக போகுது. எப்போ பார்த்தாலும் பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு 4 காசு சேர்த்து வைக்க முடியலையே, வரவு 8 இருந்தால் செலவு 10 இருக்கேன்னு புலம்பிட்டு இருந்த உங்கள் நிலைமை இப்போ அடியோடு மாறும். காசு பணம் உங்கள் கைக்கு தாராளமாக வந்து சேரும். அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு காமிக்க போகிற வழி மூலமாக உங்கள் வருமானம் பல மடங்கு பெருக்க போகுது. வங்கியில் உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். நகை நட்டு வாங்கிறதுக்கு, சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்குன்னு உங்கள் ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க. ஒட்டுமொத்தமாக விலகி போக போகுது. நீங்கள் எவ்வளவோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் இத்தனை நாளாக ஒரு சின்ன தயக்கம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் இதை செஞ்சால் சரியாக வருமா, மக்கள் என்ன தப்பாக பேசுவாங்களான்னு பல தடவை பின்வாங்கி இருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமும் உங்களுக்கு வராது. அந்த எஸ் எழுத்து நபர் உங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்க போகிறார். அவர் கொடுக்க போகிற தைரியத்தில் நீங்கள் துணிச்சலான முடிவுகளை ரொம்ப அனாயாசமாக எடுப்பீங்க. அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை தேடி தரப்போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப வேகமாக கொண்டு போக போகுது. தொழிலில் நீங்கள் எடுக்க போகிற புது முயற்சிகள் எல்லாமே அமோகமாக கை கொடுக்கும். உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பயந்து ஒதுங்குற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. சில பேருக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன குழப்பம் வரலாம். நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நிஜமாகவே இதெல்லாம் நடக்குமா, நாம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருமான்னு உங்கள் மனசு ஒரு பக்கம் யோசிக்கும். ஆனால் நீங்கள் முழுசாக நம்புங்க, கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு 100% சாதகமாக இருக்குது. இந்த எஸ் எழுத்து நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறத எந்த ஒரு சக்தியாலையும் தடுக்க முடியாது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் கவனமாக இருங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த நல்ல விஷயங்களை வரவேற்க நீங்கள் முழு மனசோட தயாராகிருங்க. உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை வருஷமாக பூட்டி வச்சுருந்த பல ஆசைகள் இப்போ ஒவ்வொன்றா உயிர் பெற ஆரம்பிக்க போகுது. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் எஸ்ங்கிற நபர் உங்கள் கைப்பிடிச்சு நடக்கும்போது உங்களுக்கே ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும். 4 பேர் நடுவில் நம்மளால் பேச முடியுமா, நம்ம சொல்கிறத இந்த சமூகம் ஏற்றுக்குமான்னு கூனி குறுகி போயிருந்த நீங்கள் இப்போ சிங்கமாக சிலிர்த்து எந்திரிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு எந்த இடத்துலையும் ஒரு மதிப்பு இருந்திருக்காது. நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அதை கேட்குறதுக்கு யாரும் தயாராக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமே நிலைமை அப்படியே தலைகீழாக மாறும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் காத்து கிடக்க போகுது. அந்த அளவுக்கு உங்கள் பேச்சில் ஒரு பெரிய அதிகாரமும் ஈர்ப்பும் தானாகவே வந்து ஒட்டிக்க போகுது. உங்களுக்கு பின்னாடி குளிப்பறிச்சவங்க உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசி உங்கள் குடும்பத்தை பிரிக்க நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்கள் கண் முன்னாடியே தங்களோட தப்புக்காக வருத்தப்படுற சூழ்நிலை வரப்போகுது.
இந்த எஸ் என்கிற நபர் சும்மா சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையாது. அவர் ஒரு பெரிய சூறாவளி மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குப்பைகளையும் அடித்து தூக்கி எறிய போகிறார். உங்கள் கூடவே இருந்து துரோகம் பண்ணவங்களோட முகமூடியை கிழித்து அவங்களோட உண்மையான முகத்தை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகிறார். இனிமே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ரொம்ப சுலபமாக உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். உங்களை ஏமாற்றி உங்கள் கிட்ட இருந்து பணத்தை பறித்தவங்கெல்லாம் அவங்களாவே வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பயம் அவங்களுக்குள்ள உருவாக போகுது. அதே மாதிரி உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன உடம்பு வலி வந்தால் கூட நமக்கு என்னமோ ஏதோ ஒன்று மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துடும். ஆனால் இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு வீண் பயமும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற தைரியமும் நம்பிக்கையும் உங்கள் உடம்புக்குள்ள ஒரு புது தெம்பை உருவாக்க போகுது. ரொம்ப நாளாக உடம்பு முடியாமல் இருந்தவங்க கூட இப்போ எழுந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாம் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நிறைவேற போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்ட நீங்கள் நாளைக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கையாள போகிறீங்க. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே லாபத்தில் போய் முடிய போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு காமிக்க போகிற ஒரு சின்ன வழி உங்களுக்கு பெரிய அளவில் பணத்தை அள்ளி கொடுக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் வாசப்படியை மிதிக்காத அதிர்ஷ்ட தேவதை இப்போது உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க போகுது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் கூட தவற விட்டுடக்கூடாது. அந்த காரியத்தை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களை அசைச்சிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அது என்ன காரியம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும். அந்த முக்கியமான காரியம் வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசை ரொம்ப ரொம்ப பக்குவமாக வச்சுக்கிறது தான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு அடிபட்டு இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரப்போகிறீங்க. இந்த நேரத்தில் பணமும் வெற்றியும் உங்களை தேடி வரும்போது துளி கூட தலைக்கணம் வந்துடக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் இயல்பாகவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க தான் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கணும். உங்களை தேடி வரப்போகிற அந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை ரொம்ப இயல்பாக எடுத்துக்கோங்க. உங்களை தேடி யார் வந்து எந்த உதவி கேட்டாலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை தட்டி கழிக்காமல் முகம் கோணாமல் செய்யுங்க. உங்கள் வெற்றி எந்த இடத்துலையும் மற்றவங்களை காயப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். குறிப்பாக அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது நீங்கள் முன்கூட்டியே அவரை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு ரூபத்தில் அவர் உங்களுக்கு அறிமுகமாகலாம். ஆனால் அவர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் உங்கள் வாழ்க்கைக்கான பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும். அதை நீங்கள் முழுசாக நம்பணும். உங்களை சுற்றி இருக்கிற சில பேர் எப்படியாவது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கணும்னு நினச்சி அவரை பத்தித்து தப்பாக கூட உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு அவரை உதாசீனப்படுத்துகிறாதீங்க. அவர் உங்களுக்காகவே இந்த பிரபஞ்சம் அனுப்பி வச்ச ஒரு மாபெரும் சக்தி. அவரை நீங்கள் இருக பிடிச்சிக்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் குலதெய்வ வழிபாடு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் அடுத்தடுத்து நடக்கப் போகுதுன்னா அதுக்கு முழு காரணம் உங்கள் முன்னோர்களோட புண்ணியமும் குலதெய்வத்தோட பரிபூரண ஆசீர்வாதமும் தான். அதனால் இனிமே நீங்கள் எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை கேவலமாக பேசினவங்க எல்லாரையும் மனசார மன்னித்து மறந்துடுங்க. அவங்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு துளிக்கூட வேண்டாம். ஏன்னா அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அந்த இயற்கை ரொம்ப சிறப்பாகவே அவங்களுக்கு கொடுத்துக்கும். நீங்கள் உங்கள் வழியில் ரொம்ப நேர்மையாக போயிட்டே இருங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்போ எந்த ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் உடனே விட்டு கொடுத்து பேசி தீர்த்துக்கோங்க. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற இந்த சுழற்சி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சுப காரியத்தை நடத்த போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
அந்த பொன்னான நேரம் நெருங்கி வரும்போது உங்கள் குடும்பத்தை எப்போவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கி வச்சுக்கணும். நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உங்களோட முழு கவனமும் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். யார் என்ன தடையை கொண்டு வந்தாலும் அதை சுக்குநூறாக உடைச்சி எரிஞ்சிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப வேகமாக முன்னேறி போயிட்டே இருக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் பல தடவை தோற்று போயிருக்கலாம். தொட்டதெல்லாம் இப்படி பாதியிலே நிற்குதுன்னு மனசு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கே உங்கள் அகராதியில் இடம் கிடையாது. குறிப்பாக நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் வரப்போகிற அந்த 7ஆம் தேதி வாக்கில் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் ரொம்ப இயல்பாக நடக்கப் போகுது. எஸ் என்கிற நபர் உங்கள் கூடவே இருந்து கொடுக்க போகிற அந்த ஆழமான தைரியம் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்கள் ரொம்ப கெத்தா வாழ போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பறி கொடுத்த உங்கள் நிம்மதி, உங்கள் சந்தோஷம், உங்கள் பணமே உங்களை தேடி உங்கள் மடியில் வந்து விழப்போகுது. நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி இருந்து குழிப்பறிக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்களை சுற்றி இருந்து பாதுகாக்க போகிறார். நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்த ஒரு பெரிய கனவு இப்போ உயிர் பெறப்போகுது. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த கடவுளே நேரில் வந்து வழி காட்டுற மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும். அதுக்காக நீங்கள் யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே வராது. உங்களுக்கு தேவையான பணம், பொருள், உதவி எல்லாமே அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக ரொம்ப சுலபமாக உங்களை வந்து சேரும். உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்த இருட்டு மொத்தமாக விலகி சுப காரியங்களால் உங்கள் வீடு களை கட்டப் போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து உங்கள் கூடவே ஒட்டிக்க போகிறாங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற நேரம் இது. எவ்வளவோ நாள் ராத்திரியில் தூக்கம் வராமல் உங்கள் தலையணையில் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்கப் போகுது. உங்கள் உண்மையான உழைப்புக்கும் உங்கள் நேர்மைக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிற ஒரு மாபெரும் பரிசு தான் இந்த எஸ் என்கிற நபர். அவரை நீங்கள் அடையாளம் கண்டுக்கிற அந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையோட மொத்த தலையெழுத்தும் நல்ல விதமாக மாறப்போகுது. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அத்தனை பிரச்சனைகளும் பஞ்சா பறந்து போக போகுது. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக பிரகாசிக்க போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை மட்டும்தான் தேடி தரப்போகுது. இந்த பொன்னான நேரத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது சாதாரணமாக எல்லார் வாழ்க்கையிலையும் வந்துடாத ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கிறவங்க கிட்ட போய் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி பெருமையாக பேசிடாதீங்க. உங்கள் அமைதி தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் சொல்கிற வார்த்தைகளை ரொம்ப நம்பிக்கையோடு கேட்டு அதன்படி நடங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படப்போகிற அந்த மாபெரும் சந்தோஷத்தை அனுபவிக்க உங்கள் மனசையும் உடம்பையும் ரொம்ப தயாராக வச்சுக்கோங்க. எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்துக்கும் இனிமே உங்கள் மனசுக்குள்ளே இடம் கொடுக்காதீங்க. நிறைய நேரம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கும். நாம் மட்டும் ஏன் எப்பவும் பிறருக்காகவே ஓடி ஓடி உழைக்கணும், நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. உங்கள் உழைப்பு எல்லாமே காற்றுல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி யாருக்கும் தெரியாமலே போயிருச்சேன்னு நிறைய நாள் ஏங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த ஏக்கம் எல்லாம் இப்போ மொத்தமாக தீரப்போகுது. இந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற மாற்றங்கள் உங்கள் உழைப்புக்கான முழு பலனையும் உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது. இனிமே நீங்கள் படுற கொஞ்சம் நஞ்ச கஷ்டத்துக்கு கூட பல மடங்கு லாபம் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் திறமையை பார்த்து உங்கள் உலகமே ஆச்சரியப்பட போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய ராஜாவாக வலம் வரப்போகிறீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறப்போகுது. வீட்டில் எந்த ஒரு சுப காரியம் நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் முன்னின்று நடத்தணும்னு உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் இப்போது ஒரு பெரிய காதலாக மாறப்போகுது. உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுது.
உங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த பழைய சொந்தங்கள் எல்லாம் இப்போ திரும்பவும் உங்கள் கூட வந்து சேர போகிறாங்க. உங்கள் வீடு எப்போவுமே சொந்த பந்தங்களால் நிறைஞ்சு ஒரு கல்யாண வீடு மாதிரி களை கட்ட போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் சந்திக்க போகிற அந்த மாபெரும் வெற்றி உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மிரள வைக்க போகுது. ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த உங்கள் வியாபாரம் இப்போ அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு சின்ன உதவியால் ரொம்ப பிரம்மாண்டமாக வளரப்போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே துலங்க போகுது. எந்த ஒரு தடையோ தாமதமோ இல்லாமல் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே ரொம்ப சுலபமாக நடந்து முடிய போகுது. உங்களை நம்பி முதலீடு செய்ய நிறைய பேர் தானாகவே முன்வர போகிறாங்க. லாபம் பன்மடங்கு பெருக போகுது. உங்கள் கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக அடைபட போகுது. யாருக்கிட்டையும் நீங்கள் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இனிமே உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத தைரியம் இப்போ உருவாக போகுது. இத்தனை நாளாக ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த பயம் எல்லாம் பறந்து போய் ஒரு புது மனுஷனாக நீங்கள் மாற போகிறீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி உடம்புல ஒரு பெரிய சுறுசுறுப்பு வரப்போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக அமையப்போகுது. உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல நேர்மறையான அதிர்வுகள் உங்களை சுற்றி எப்பவுமே இருக்க போகுது. உங்கள் குலதெய்வத்தோட பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பொன்னான நேரத்தை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட வேண்டிய அந்த உச்சத்தை ரொம்ப சுலபமாக தொட போகிறீங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வந்தாச்சுன்னு நினைக்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரும். ஆனால் அதே நேரத்தில் நாமும் எப்படி அந்த எஸ் என்கிற நபரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். நீங்கள் அவரை போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அவராக தேடி உங்கள் வாழ்க்கையில் வருவார். உங்கள் கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காகவே அந்த கடவுள் அவரை உங்ககிட்ட அனுப்பி வைக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது அவரை முழுசாக நம்பி ஏற்றுக்கிறது மட்டும்தான். அவர் சொல்ல போகிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் வாழ்க்கையோட திசையே மாற்றி அமைக்க போகுது. குறிப்பாக சில பேருக்கு சொந்த ஊரில் ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்திருக்கலாம். பங்காளிகளுக்குள்ள அடிதடி சண்டைன்னு கோர்ட்டுப்படி ஏறி இறங்கி உங்கள் பாதி உசுரே போயிருக்கும். அந்த மாதிரி பல வருஷமாக தீராத சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ரொம்ப சுலபமாக முடிவுக்கு வரப்போகுது. அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு முழுமையாக சாதகமாக அமையும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களை வந்து சேரும். அதை வச்சு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக மாற்றி அமைக்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்கள் சொத்து பத்தை பார்த்து மிரண்டு போய் நிற்க போகிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்லை தொழில் செய்யணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு விசா கிடைக்காமலோ இல்லை வேறு ஏதாவது தடையால் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அருமையான வழி திறக்க போகுது. உங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அந்த எஸ் என்கிற நபர் ஒரு பெரிய ஏணியாக செயல்பட போகிறார். நீங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் இனிமே உங்களுக்கு பெரிய வெற்றியை மட்டும்தான் தேடித்தரும். உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கடல் தாண்டி கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்கள் திறமையை கேவலப்படுத்தினவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் சிலையாக நிற்க போகிறாங்க. உங்கள் குடும்பத்தோட நிலைமை ரொம்பவே உயர்ந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறப்போகுது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும்போது உங்களை சுற்றி இருக்கிற சில கெட்ட சக்திகள் அதை தடுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் சொந்தக்காரங்களே சில நேரம் பொறாமைப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையும் வெளியே காட்டிக்காமல் உங்கள் சந்தோஷத்தை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் உங்களுக்கு எப்போவுமே பெரிய பலம். ரொம்ப அமைதியாக இருந்து உங்கள் காரியத்தை ரொம்ப கெத்தாக சாதிச்சுக்கோங்க. உங்கள் நல்ல மனசுக்கு அந்த குலதெய்வம் எப்போவுமே ஒரு பெரிய கவசம் மாதிரி துணையாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற நல்ல விஷயங்களை முழு மனசோட ஏற்றுக்க நீங்கள் எப்போவுமே தயாராகிருங்க. கடைசியாக ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் இதை முழுமையாக நிறைவு செய்கிறேன். இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ காற்றுல வாக்குறுதி கொடுக்கிற மாதிரி கிடையாது. இது எல்லாமே உங்கள் ராசிக்கு நடக்க போகிற ரொம்ப உறுதியான கிரக மாற்றங்களோட உண்மையான வெளிப்பாடு. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வர்றது மூலமாக
உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த 3 மாபெரும் வெற்றிகளை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கணும். இத்தனை நாளாகட்டில் தவிச்ச உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய சூரியன் உதிக்க போகுது. அதோட பிரகாசமான வெளிச்சம் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் கண்ணீர் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் இனிமே அந்த சந்தோஷமும் சிரிப்பும் உங்கள் முகத்தில் நிரந்தரமாக குடியேற போகுது. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்து துரோகம் பண்ணவங்க எல்லாரையும் அந்த காலத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த இறைவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும்தான் இனிமே வைக்கணும். அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற பெரிய ஆதரவை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடப்போகிற அந்த மாபெரும் உயரத்தை பார்த்து இந்த ஊரே மிரண்டு போய் ஆச்சரியப்பட போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண் முன்னாடியே நீங்கள் ஒரு பெரிய ராஜாவாக தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. உங்கள் நேர்மைக்கும் உங்கள் உண்மையான உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய அத்தனை பெரிய அங்கீகாரமும் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்களை தேடி வந்து உங்கள் மடியில் விழப்போகுது. முக்கியமாக உங்கள் குலதெய்வத்தை எக்காரணம் கொண்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. இதற்காக ஒரு சிறிய பரிகாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மஞ்சள் நிறப்பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி மனசார உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உட்கார்ந்து வேண்டுங்க. உங்கள் முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சி இனி வரப்போகிற உங்கள் வம்சம் ரொம்ப சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் தலைக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை வருஷமாக இருந்த அந்த பெரிய பயம், கவலை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புது மனுஷனாக உங்கள் பொற்கால வாழ்க்கை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எந்த ஒரு பெரிய கஷ்டமும் வராது. நீங்கள் தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாக போகுது. நீங்கள் நினைச்ச அத்தனை நல்ல காரியங்களும் எந்த ஒரு சின்ன தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். முழு தைரியத்தோடு இருங்க. உங்களுக்கான நல்ல நேரம் முழுமையாக ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.